சேவல் கூவிற்று. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. சேவல் கூவும் சத்தம் பேதுரு மனம் திரும்புவதற்கு காரணமாயிற்று. சேவல் கூவுவதை இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளமாக ஏற்கனவே கூறியிருக்கிறார். யோவான் ஸ்நானனுடைய சத்தத்தை விட சேவல் கூவிய சத்தம் பேதுருவை மனம் திரும்புவதற்கு வழிநடத்துகிறது. சேவல் கூவுவதைப் போல நமது மனச்சாட்சியும் நம்மிடம் கூவ வேண்டும். நாம் மறந்து போனதை நமது மனச்சாட்சி நமக்கு கூவி நினைவுபடுத்த வேண்டும். நமது ஆத்மா சோதனையினால் மேற்கொள்ளப்படும் போது தேவனுடைய கிருபையின் சிறிய அடையாளம் கூட நம்மை சோதனையில் இருந்து விடுவிக்கும். நம்மை மீட்பதற்காக தேவன் பல அடையாளங்களையும் எச்சரிப்பின் சத்தங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் பாதை தவறி கர்த்தரை விட்டு விலகிச் செல்லும் போது கர்த்தருடைய சத்தம் நம்மை எச்சரிக்கும். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாம் மனம் திரும்பி நித்திய பாதையிலே கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி முன்னேறி செல்ல வேண்டும். சேவல் கூவியது பேதுருவின் ஆத்தும மனமாற்றத்திற்கு ஒரு காரணமாக அமைந்தது. இயேசு கிறிஸ்து சில சமயங்களில் சேவல் கூவும் சத்தத்தை போல சாதாரண சத்தத்தை கூட நமது மனம் திரும்புதலுக்கு கிருபையாக அனுமதிக்கிறார். பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். 2 காரணங்களினால் பேதுரு முற்றத்தில் உட்கார்ந்தான். ஒன்று அவனுடைய குற்ற மனச்சாட்சி, மற்றொன்று தன்னிடம் மேலும் யாரும் கேள்வி கேட்பதை தவிர்க்க விரும்பினான். முற்றம் என்பது வீதியில் இருந்து நீதிமன்றத்திற்கு செல்லும் நடைபாதையாகும். வேதாகமத்தில் முக்கியமான பணிப்பெண்கள் ஆகார், சில்பாள், பில்காள், எஸ்தர், மோசேக்கு உதவி புரிந்தவள், நாகமானின் பணிப்பெண், யவீருவின் மகள், பேதுருவின் மீது குற்றம் சுமத்திய சிறு பெண், பேதுருவின் மீது குற்றம் சுமத்திய பணிப்பெண். இயேசு கிறிஸ்துவை தனக்கு தெரியாது என்று தேவனுடைய பெயரில் சத்தியம் பண்ணினான். அந்த அளவிற்கு பேதுரு மனுஷருக்கு பயந்து தேவனை விட்டு பின்வாங்கி போனான். 2 சேவல்கள் கூவியதாக ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஆக இவர்களுடைய வியாக்கியானத்தின் பிரகாரம் பேதுரு 6 முறை மறுதளிக்கிறான். முதலாவது சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 முறை, வேறொரு சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 முறை. எத்தனை சேவல் கூவினாலும் பேதுரு உடனே தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி மனம் கசந்து அழுகிறான்.